அனைவருக்கும் வணக்கம். நீயே நான், நானே நீ. நண்பர்களுக்கு நன்றி, பத்திரிஜிக்கு நன்றி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கீழொழுகும் சீராரும் பதரமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறி. தியானமே சிறந்தது. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். வளர்மிசை ஏகினான் வானடி சேர்ந்தான் இளமிசை வீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தாக்கு யாண்டும் இடும்பை இல. இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேல் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. பிறவி பெருங்குடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். யாகாவாராயினும் நாகாக்க ஆவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். யாதனின் நீங்கியான் அதனின் நோதல் இலன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். மனத்திற்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீட பிற. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. தீயினார் சுட்ட புண்ணுள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு. திருமூலர் ஏற்றிய திருமந்திரத்தில் உடல் வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே என்றார். போகர் கற்பம் பாடல் 204. செப்பினேன் பாட்டர் திருமூல நாயன் சிறப்பான கரிசாலை கற்பமுண்டு ஒப்பிலா 70 கோடி யுகம் இருந்தார். திருமூலர் பெருமான் கரிசாலை கற்பத்தை உண்டே 70 கோடி ஆண்டுகள் வரை வாழ்ந்ததாக போகர் பெருமான் தனது நூலிலே குறிப்பிட்டுள்ளார். ஆகவே கரிசாலை தெய்வ மூலிகை. கரிசாலையை தினந்தினம் பச்சையாகவோ சமையல் செய்தோ முதலியவற்றிலோ எப்படியாவது சாப்பிட்டு வர வேண்டும். இந்த தேகம் லேசிலே கிடைக்காது. ஆதலால் இதை எந்தவித தந்திரத்திலாவது பார்த்து நீட்டிக்க செய்ய வேண்டும் என்பது வள்ளலால் திறம்பட கூறுவதாகும். நமது ஆன்மீக வாழ்விற்கு அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஆகவே முதலில் உடலை நாம் எப்படி வைக்க வேண்டும் என்று ஆன்மீக பெருமக்கள் கூறியதை நாம் பார்க்கலாம். கரிசாலை வாழை என்ற யோக முறை உள்ளது. பரியங்க யோக பயிற்சி என்ற முறையும் உள்ளது. எல்லோரும் வாழை யோக முறையை ஒரு மண்டலம் செய்தால் வள்ளலார் மற்றும் சித்தர்கள் சொல்லும் எல்லா அற்புதங்களையும் நாம் பெறலாம். பத்தியம் புளி கூடாது, பசுமோர் சேர்த்து கொள்ளலாம். வாழை எடுத்து
ஒரு சாமம் கழித்து உண்ணலாம். வெளியில் வெயிலில் குளிரில் தேகத்தை தண்டிக்காமல் அமைதியாய் ஆசனமிட்டு அமர்ந்து மனதை அண்ணாக்கின் உள் நேரே செலுத்தி கவனம் வைத்தே இருக்க வேண்டும். அரை மண்டலத்திலேயே அமிர்தம் இறங்கும் என்று கரூரார் சித்தர் கூறியுள்ளார். அமிர்தம் என்பது நமக்கு உணவு. ஆன்மீகத்தில் சிறந்து, அதாவது சித்தர்கள் போன்றவர்கள் இந்த அமிர்தத்தை ஒன்றியதால் உயிரோடு இருந்தார்கள். சாதாரண உணவை அவர்கள் சாப்பிடுவது கிடையாது. தினதினே வயலை எடுக்க எடுக்க அண்டவாசல் திறந்து மறுபடி அடைத்து கொள்ளும். அதாவது இதை தினந்தோறும் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் செய்தால் பத்தாது, அடுத்த நாள் மறுபடி அது அடைத்து கொள்ளும். அடுத்ததாக உபவாசம், உண்ணா நோன்பு. இது நமது உடலுக்கு அருமருந்தாகும். மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்று போற்று உணின். திருவள்ளுவர் அதிகாரம் திருவள்ளுவர் குறளில் அதிகாரம் மருந்து என்ற அதிகாரத்தில் இதனை கூறியுள்ளார். அடுத்து காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடக்கும் கிழவனும் கோலை வீசி குலாவி நடப்பானே. இது சித்தற்பாடல். வள்ளலாரின் நித்திய கரும விதி, சாதாரண விதி, சிறப்பு விதி, அதாவது ஆன்மீக விதி, பொது விதி. வள்ளலார் தினமும் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை காலையிலிருந்து இரவு வரை கூறியுள்ளார். அதனை இப்பொழுது பார்க்கலாம். நித்தியம் சூரியோதயமாக 5 நாழிகைக்கு முன்னே, அதாவது விடியற்காலை 4 மணிக்கு நித்திரை நீங்கி எழுந்திருத்தல். எழுந்தவுடன் விபூதி தரித்து சற்று நேரம் செவ்வையாக உட்கார்ந்து கடவுளை ஊன்றி நினைத்து எழுதல். அங்கனம் எழுந்து சிறிதும் தாமதியாமல் மௌனமாக சிறிது தூரம் நடந்து எவ்விடத்தில் மலசல உபாதி நேரியதோ அவ்விடத்தில் அப்பொழுதே ஒன்றும் சேஷ்டை இல்லாமல் விரைவில் இல்லாமல் இருந்து அறவிடுதல். ஒற்றலை கையாந்துறை அல்லது கரிசலாங்கண்ணி இலைகள் ஏதேனும் ஒன்றை கொண்டு உள்ளே சிறிது சாரம் போகவும் கபநீர் பித்தநீர் வெளியாகவும் தந்த துத்தி செய்தல். பின்பு திருநீர் தரித்து கொண்டு ஏகாந்தமாக ஓரிடம் பற்றி இருந்து சூரியன் உதயமாகிற வரையில் கடவுளை தியானம் செய்து கொண்டிருத்தல். உதயம் தொடங்கி சுமார் சாம பரியந்தம் தக்க முயற்சியோடு பழகுதல். காலையில் உண்ணாமல் சுமார் 15 நாழிகைக்கு உண்ணுதல், பிறகு உண்ண வேண்டும். காலையில் சூரியன் உதயமானவுடன் தூதுளை, பொன்னாங்கண்ணி, வில்வம், சீந்தில், ஒற்றலை கையாந்துறை, புளியாரை, வல்லாரை, நன்னாரை, கடுக்காய், மிளகு, அருகம்பேர் வேலி யாதாயினும் ஒன்றை பசும்பாலில் சுத்தி செய்து சூரணமாக்கி கொண்டு சர்க்கரையில் கலந்தாவது அல்லது சூரணமாவது பசும்பாலில் அனுமானித்தாவது சிறிது உண்ணுதல் வேண்டும். சுமார் 15 நாழிகளுக்கு உண்ணத் தொடங்கும் போது முன் புசித்த போஜனம் முழுதும் ஜீரணித்ததை நன்றாக ஊன்றி அறிந்து பின்பு ஜீரணித்த அக்கணமே விருப்பால் ஏறாமலும் விருப்பால் குறையாமலும் தராசு முனை போல் அளவறிந்து அந்த அளவின்படி அதிக விரைவும் அதிக தாமதமும் இல்லாதபடி சமமாக புசித்தல். புசிப்பில் பச்சரிசி சாதம், பசும்பால், பசுநெய், முருங்கை, கத்தரி, உள்ளி, தூதுளை முதலிய இளங்காய், பொன்னாங்கண்ணி, தூதுளை முதலிய இளங்கீரை இவைகளில் மிளகு 1 பங்கு, சீரகம் காலை அரைக்கால் பங்கு, வெந்தயம் 1/4 பங்கு, புளி வீசம் பங்கு, உப்பு வீசம் பங்கு, மிளகாய் வீசம் பங்கு சேர்க்கப்பட்ட கரியமுது குழம்பு, ரசம் முதலானவைகளை கொண்டு பெருங்காயம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு முதலானவைகளை தள்ளி புசித்தல். புசித்த பின்பு மத்தியானம் தொடங்கி 25 நாழிகை பரியந்தம் சத்துவமான விவகாரங்களை மெல்லன இருந்தபடி நடத்தல். பிறர்க்கு விசேஷம் கேளா வகையில் படித்தல். மெல்லன பேசல்.
இவையன்றி நல்ல நினைப்போடு இருத்தல். காலை, மத்தியானம், சாயங்காலம் இப்பொழுதுகளிலும் மத்தியிலும் நித்திரை செய்யாதிருத்தல். மத்தியான போஜனம் செய்கிற பொழுது அடிக்கடி தாக நீர் குடியாமல், போஜனம் செய்த பின்பு ஒரு தரமாக இளஞ்சூடுள்ள வெந்நீரை கிரமமாக தாகத்துக்கு கொண்டு குளிர்ந்த ஜலம் சிறிதும் கொள்ளாது தள்ளுதல். மத்தியானத்தில் சுமார் 5 நாழிகை பரியந்தம் செவ்வையாக ஓரிடத்திலிருந்து மனத்தை ஒருவழிப்படுத்தி தெய்வ சிந்தனையோடு இருத்தல். சாயங்காலத்திலும் 5 நாழிகை யாதொரு முயற்சியும் இல்லாமல் ஓரிடத்தில் அசையாதிருந்து தியானித்தல். இரவு 10 நாழிகைக்கும் மத்தியான போஜனத்துக்கும் அரை தரமாக புசித்தல். அதற்கு மேல் ராத்திரி 15 நாழிகை பரியந்தம் மனதை அடக்கி தியானித்திருத்தல். 15 நாழிகை தொட்டு 22 நாழிகை பரியந்தம் மெல்லன தூங்கல். படுத்து விழிக்கின்ற பரியந்தம் இடது கை கீழிருக்கச் செய்தல். ஆகாரம் அரை, நித்திரை அரைக்கால், மைதுனம் வீசம், பயம் 0 ஆகப் பெறுதல். அடுத்து திருமந்திர சிறப்பு பாயிரம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன். திரைப்படப்பாடல். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய என 5ஆனவன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, மெய்ப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. போகை ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி மூனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் யான் எனது என்றவரை குத்தாட்டு வானாகி என்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. வால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்தினி ஆவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஒப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே யானுனை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தள்ளுவது இனியே. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமர ஏரே ஆயிரதம் கொழுந்தே இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பேர்ந்தும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஒருமையுடன் இணைந்த உத்தமர்தம் உறவு வேண்டும். கடுவழி சித்தப்பாட்டு. நந்தவனத்திலோராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டோடை தாண்டி. நந்தவனத்திலோராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டோடை தாண்டி. நந்தவனத்திலோராண்டி. கடவுளும் நானும் ஒரு ஜாதி ஒரு ஜாதி அந்த கௌரவம் எனக்கும் சரிபாதி சரிபாதி. கடவுளும் நானும் ஒரு ஜாதி ஒரு ஜாதி அந்த கௌரவம் எனக்கும் சரிபாதி சரிபாதி. அடி விழுந்தாலும் உடை விழுந்தாலும் கடவுள் அழுவது இல்லைங்க. என்னை அடிச்சு பாருங்க உதைச்சு பாருங்க நானும் அழவே மாட்டேங்க. கடவுளும் நானும் ஒரு ஜாதி ஒரு ஜாதி. கடவுள் படித்த பள்ளிக்கூடத்தை தேடுறேன் பல நாளா அதை காண முடியலை. அதனால் தானும் படிப்பை விட்டுட்டேன் சில நாளா சில நாளா சில நாளா. கடவுளும் நானும் ஒரு ஜாதி அந்த கௌரவம் எனக்கும் சரிபாதி. ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்.
என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். உலகம் எந்தன் கைகளிலே, உருளும் படமும் பைகளிலே, சோதித்து பார்த்தா நானே ராஜா. எல்லாமும் எங்கே, வாலிப பருவம் கிடைப்பது லேசா. உல்லாசம் சலாபம் நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன். ஆஹா, நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன். போடா, வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன். அவன் இவனே, இவன் அவனே. அட, இன்று இல்லை நாளை இல்லை, இரவில்லை பகலில்லை, இளமையும் முடிவும் இல்லை. அண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. தெய்வத்தாலாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக, அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டுமென்று வணங்குவோம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், அங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியாம். பாவமென்ற கல்லறைக்கு பழவழி என்றும் தர்மதேவன் கோயிலுக்கு ஒரே வழி. இந்த வழி தான் ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை தவறாமல் நடந்து நடைபோம். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். யார் யார் சிவம், நீ நான் சிவம், வாழ்வே தவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும். நாத்திகம் பேசும் நல்லவருக்கோ அன்பே சிவமாகும். அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் நின்றுவிடும். அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். அன்பின் பாதை சேர்ந்தவருக்கு முடிவே இல்லையடா. மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. யார் யார் சிவம், நீ நீ நான் சிவம், நீ நான் சிவம். ஓஹோ ஓஹோ, ஏறுதே, ஓஹோ, வெட்கம் போனதே, உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே, உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே. வெறும் கம்பங்களி தின்னவானும் மண்ணுக்குள்ளே, அட தங்க பஸ்பம் தின்னவானும் மண்ணுக்குள்ளே. இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தோம்.